கள்ளம் பெருசா, காப்பம் பெருசா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டால் எல்லாருக்கும் கஷ்டம்தாங்க. ஏன்னா எப்படி முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சான்னு கேட்டால் நம்ம எல்லாருமே யோசிக்கிறோமோ, அது மாதிரி தான் இதுவும். அப்படி தான் கள்ளன் ஒருத்தர் இப்போ ஒரு வேலை பார்த்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான காந்தங்களை வைத்து தினமும் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கும் நபர். எப்படி தெரியுமா? ஒவ்வொருவரும் பணம் சம்பாதிக்க நாய்படாத பாடுபட்டு என்னென்னமோ செய்து உழைக்கின்றனர். அப்படி இருந்தும் கூட கையில் தங்கும் காசு வெகு நாட்களுக்கு இருப்பதில்லை. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் செய்வது சம்பாதிப்பவர்கள் மேன்மேலும் உயர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு செய்த ஸ்மார்ட் ஒர்க் குறித்து செய்தி தான் தற்போது வைரலாகி வருகிறது. ஜனவரி 13ஆம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி 26ஆம் தேதி வரை பிரக்யாராஜ் என்னும் இடத்தில் நடைபெறுகிறது மகா கும்பமேளா. 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த பண்டிகையில் இந்தியாவில் பெரும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் இணையும் இடமான சங்கமத்தில் புனித நீராடுவது வழக்கம். வழக்கமாகவே அனைத்து கோயில் பண்டிகைகளும் இப்போது தொழில் வளங்களை பெருக்கும் விஷயமாக மாறிவிட்டது. இதில் மகா கும்பமேளா ஒன்றும் விதிவிலக்கல்ல. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மட்டும் இந்தியாவில் இருந்து மட்டுமல்லாமல் உலக அளவில் இருந்து பலர் வருகை புரிந்திருக்கின்றனர். கூட்ட நெரிசலில் அவ்வப்போது ஏற்பட்டு அசம்பாவிதங்கள் நடந்தாலும் மக்கள் அந்த இடத்திற்கு வருகை புரிந்த வண்ணம் உள்ளனர். இதனை பயன்படுத்தி சிலர் ஸ்மார்ட்டாக சம்பாதித்து வருகின்றனர். அப்படி வெறும் சில்லறைகளை மட்டுமே பொறுக்கி தினமும் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கும் நபர் குறித்து இங்கு பார்ப்போம். மகா கும்பமேளாவில் பூஜை பொருட்கள், சாப்பாடு பொருட்கள், வீட்டிற்கு தேவையான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்களை விற்பவர்கள் லாபம் பார்ப்பது வழக்கம். ஆனால் இது எதையாவது விற்று காசாக்க வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு முதலீடு செய்திருக்க வேண்டும். ஒரு சிலரால் மட்டும்தான் தனது மூளையை மட்டும் முதலீடாக வைத்து ஸ்மார்ட்டாக சம்பாதிக்க முடியும். மகா கும்பமேளாவில் அப்படி ஒரு நபர் வலம் வருகிறார். மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் வந்து புனித நீராடுபவர்கள் தங்கள் கையில் இருக்கும் சில்லறைகளை நதியில் தூக்கி எறிவது அல்லது அப்படியே நதிக்குள் போடுவது வழக்கம். ஒரு சிலர் தங்கள் கையில் இருக்கும் செம்பு பொருட்களை நதியில் விடுவார். இதனால் கடவுளின் ஆசீர்வாதம் தங்களுக்கு கிடைப்பதாக, தங்கள் செய்த பாவங்கள் இதன் மூலம் புண்ணியம் கிடைப்பதாகவும் ஒரு சிலர் நம்புகின்றனர். இதை வைத்து தான் இந்த நபர் சம்பாதித்து வருகிறார். அந்த நபர் திரிவேணி சங்கமத்தில் இறங்கி கையில் இருக்கும் காந்தங்களை நதிக்குள் வலையை வைத்து போடுகிறார். இதன் பின்னர் நதியில் மக்கள் விட்டு செல்லும் இரும்பு பொருட்கள், நாணயங்கள் ஆகியவை அதில் ஒட்டிக்கொள்கின்றன. இருக்கும் நாணயங்களை எடுத்துக்கொள்ளும் அவர் பிற இரும்பு மற்றும் செம்பு பொருட்களை விற்று அதை காசாக்கி விடுகிறார். இதனால் அவருக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் 4000 வரை வருமானம் கிடைக்கிறதாம். இதை கேள்விப்பட்ட நெட்டிசன்கள் தற்போது இந்த நபரை வைரலாக்கி வருகின்றனர். ஒரு சிலர் காசு கொட்டி இன்ஜினியரிங் படிப்பவர்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த அளவிற்கு சம்பாத்தியம் கிடையாது என பேசிக்கொள்கிறார்கள். இந்த நபர் நன்றாக தமிழும் பேசுவதாகவும் இதற்கு முன்னர் கோயம்புத்தூரில் சில மாதங்கள் வேலை பார்த்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவர் இணையத்தின் பேசும் பொருட்களாக ஒன்றாக மாறி வருகிறார். எப்படி பாருங்க, அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. வெறும் ஒரு காந்தத்தை வச்சுக்கிட்டு நம்ம தூக்கி போடுற காசை வச்சு 4000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறார்னா, எப்பா எப்படிங்க ஒரு நாளைக்கு 4000 ரூபானா ஒரு மாதத்துக்கு 1,20,000 ரூபாங்க. ஐயோ முடியலங்க, கண்ணை கெட்டது சீரியஸாக என்னால் முடியல. ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். என்ன மாதிரியே ஃபீல் பண்ணுற எத்தனை பேர் இருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ.